திட்டம் ரத்து செய்யப்பட்டுவிட்டது. ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய அரசு கொடுத்துருச்சு. இது யாரால் இது ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிற கேள்வி ரொம்ப பிரதானமானதாக இருக்கிறது. மக்கள் அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டதை ஒரு பக்கம் கொண்டாடுறாங்க. ஆனா இது முழுக்க முழுக்க அரசியலாக்கப்படுகிறது. எதன் அடிப்படையில் இது அரசியலாகிறதுன்னு பார்க்கிறேன். இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ஆக்கப்பட்ட விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இல்லாத டங்ஷனை எடுப்பதற்கு ஏலமிட்டு அதை ரத்து பண்ணுவதே ஒரு அரசியல் தான். டங்ஷனே கிடையாது தமிழ்நாட்டில். இல்லாத டங்ஷனை இவங்க ஏல விட்டு அதை ரத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழல் உருவாக்கப்பட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சூழல் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க நார்மலா எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்ற அடிப்படையில் அரிட்டாப்பட்டியிலோ நாயக்கர்பட்டியிலோ டங்ஸ்டன் இல்ல. எங்க ரிசோர்ஸ் இருக்கு, எங்க எவிடன்ஸ் இருக்கு? இருக்குது ராஜஸ்தான்ல தேங்கான்னு ஒரு மாவட்டத்தில் 7.5 மில்லியன் டன்ஸ் ஆஃப் சீலைட் அண்ட் வால்ஃப்ரமைட் ஓர்ஸ் இருக்கு. சீலைட் வால்ஃப்ரமைட் ஓர்ஸ் தான் டங்ஸ்டன் அதுல இருந்து எடுக்க போறாங்க. சரி, இந்த ரெண்டுமே 7.5 மில்லியன் டன்ஸ் ராஜஸ்தான்ல தேங்கான்ற இடத்துல இருக்கு. அடுத்து நீங்க மகாராஷ்டிரால சந்திரபூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, அங்க சீலைட் இருக்கு. அடுத்து நீங்க கர்நாடகா போனீங்கன்னா கொள்ளைகள் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அதுக்கு அடுத்து நீங்க தமிழ்நாட்டிலன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சேலத்திலையும் திருச்சியிலையும் ரொம்ப ரொம்ப மினிமல் ட்ரேசஸ் இருக்கு. இந்த லைம் ஸ்டோன் இருக்கிறதுனால சேலத்தில் இருக்கிறதுனால சீலைட் ட்ரேசஸ் தான் இருக்கு. இது மைனிங் பண்றதே எக்கனாமிக்கலி நாட் வையபிள். எக்கனாமிக்கலா அது வையபிளா கிடையாது. இதுல மதுரையில எங்க டங்ஸ்டன் இருக்கு? மதுரையில என்ன அடிப்படை காரணத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் மதுரையை தேர்ந்தெடுத்தாங்க? ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் கேட்டுக்கிறேன். 2017-18 காலகட்டத்தில் மத்திய கனிம வளத்துறை மற்றும் தொல்லியல் துறையை சார்ந்த ஒரு குழு மதுரை மாவட்டத்தில் ஒரு ஆய்வு நடத்துறாங்க, மேலூர் வட்டத்தில். அப்ப அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் தான் அங்க டங்ஸ்டனுக்கான ட்ரேசஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கை கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த நிகழ்வுகள் தொடர்ச்சியா நடந்தது அப்படிங்கிறது மத்திய அரசு தரப்பிலிருந்து சொல்லப்படுற விஷயமா இருக்கு. இல்ல அதைத்தான் அது எப்படி நான் அந்த ஆய்வு என்ன எடுத்திருக்காங்கன்னா ரெண்டு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு இக்னீசியஸ் ராக்குன்னு சொல்லுவாங்க. இக்னீசியஸ் ராக்னா கிரானைட் எங்கெல்லாம் இருக்கும், கிரானைட்டும் டோலமைட் இருக்க இடம் தான் இக்னீசியஸ் ராக். இந்த இக்னீசியஸ் ராக் இது கார்பனைட் செடிமெண்ட்ரி ராக். இதோட இன்ட்ரூட் ஆகும் பொழுது நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷனும் ஜியாலஜிக்கல் ரியாக்ஷனும் டங்ஸ்டன் ட்ரேசஸ் உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது இது சயின்ஸ். ஓகே, அதாவது இது மேலூர்ல கிரானைட் கிடைக்குது. அப்ப அந்த கிரானைட் ராக் உள்ளுக்கு கார்பனைட் செடிமெண்ட்ரி ராக்கோட சேர்ந்தா ஒருவேளை டங்ஸ்டன் இருக்கலாமா அப்படின்றது இது அசம்சன். ஓகே, இந்த அசம்சனை பேஸ் பண்ணி தான் இவங்க அந்த மேலூரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்ப இங்க இது வரைக்கும் ராஜஸ்தான்ல 7.5 மில்லியன் மெட்ரிக் டன் இருக்கு. அதுல 1.1 மில்லியன் மெட்ரிக் டன் தான் டங்ஸ்டன் ஓரா நம்ம எடுக்க முடியும். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதுரையில இது வரைக்கும் அப்படிப்பட்ட ரிசோர்ஸ் இல்ல. அப்ப இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கதே சேலத்திலையும் திருச்சிலையும் ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. இது ஒரு அசம்சன். அந்த கிரானைட் குவாரி இருக்குங்க, அந்த கிரானைட் குவாரியை மொத்தமா நம்ம எடுக்கலாமா, அப்ப டங்ஸ்டன்ற பேர்ல அந்த கிரானைட் கோவாரியை மொத்தமா எடுக்கலாமான்றது ஒரு பேக்ரவுண்ட் தாட்டா இருக்கலாம். அப்ப அந்த தாட்டை வச்சுக்கிட்டு தான் ஏற்கனவே நீங்க நேஷனல் மினரல் பாலிசி 2019 மாநில அரசு தான் மைனிங்குடைய ஒட்டுமொத்த உரிமை இருந்தது. இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துட்டு பிரைவேடைசேஷன் பண்றதுக்கான வேலைக்கு போயிட்டாங்க. சரி, இப்ப டங்ஸ்டன் எதுக்கு தேவை, என்ன தேவை, இந்தியாவுடைய என்ன எவ்வளவு இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சைனா தான் 88% மொத்தம் 80% ஆஃப் த வேர்ல்டு ரிசோர்ஸ் சைனா தான் ஃபுல்ஃபில் பண்ணுது. அப்ப சைனால இருந்து நம்ம இம்போர்ட் பண்றது கிட்டத்தட்ட 63 மெட்ரிக் டன் டங்ஸ்டன் மெட்டீரியல் நம்ம இம்போர்ட் பண்றது 63 மெட்ரிக் டன். $1.6 மில்லியன். ஒரு டாலர் 8 கோடி 8 கோடி 40 லட்சம் ரூபா. சரி, அவ்வளவுதான். அடுத்து நம்ம கனடாவுடைய நெதர்லாண்ட்ஸ்ல இருந்தும் இம்போர்ட் பண்ற இடம் 153 மில்லியன் 153 மெட்ரிக் டன். அப்ப நம்மளுடைய ஒட்டுமொத்த தேவை எலக்ட்ரானிக்ஸ்ல, டிஃபென்ஸ்ல, மெடிக்கல்ல, சோலார்ல, எனர்ஜில, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ல இத்தனை தேவை இவ்வளவுதான் இருக்கு. இன்றைக்கு இருக்க ஒரு தேவை. ஆனால் இதனுடைய தேவை பெருகும், இனிமேல் வரும்.
அப்படின்னு பார்க்கும் பொழுது இருக்க ரிசர்வ்ஸ் நமக்கு ராஜஸ்தான்ல தானே இருக்கு. சரி, அப்ப இல்லாத ஒன்றுக்காக இவ்வளவு தூரம் அரசியல் செய்ய வேண்டிய தேவை என்ன நீங்க சொல்றதன் அடிப்படையில்? அப்ப இல்லங்க, அந்த இல்லாத இடத்த போய் நீங்க வந்து இருக்குன்னு சொல்லி ஒரு இதை கிரியேட் பண்ணி இதை வந்து நாங்க தான் பண்ணி முடிச்சோம் அப்படின்னு சொல்லி பிஜேபி இதை வந்து ஒரு அட்வான்டேஜை கெயின் பண்ணி இதை வந்து நாங்க தான் சரி பண்ணி கொடுத்தோம். அப்ப என்னென்ன வழிகளில் தமிழ்நாட்டில் இன்க்ளூட் பண்ண முடியும் என்பதை வந்து ஒரு அரசியலா பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஏதாவது இருக்கணும், அதுல இருந்தா அதை பண்ணணும். கண்டிப்பா வந்து மினரல்ஸ் நம்மளுக்கு வேணும், மெட்டல்ஸ் வேணும், ப்ராசஸ் பண்ணணும், அதை வேல்யூ அடிஷன் பண்ணணும், அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். இது பண்ணுனா தமிழகத்திற்கே இது வந்து ஒரு வருமானம் இருக்கும். ஆனா இல்லையே, இங்க இதுக்கான ட்ரேஸே இல்லையே. அப்ப அசம்ஷன்ல வந்து இங்க நடத்தக்கூடிய அரசியல் இது வந்து ஒட்டுமொத்தமாக இந்த மக்களை வைத்து இந்த மக்கள் இவ்வளவு தூரம் இன்னைக்கு போராடின பிறகு நாங்க தலையிட்டோம், நாங்க வந்து இதை சரி பண்ணோம் அப்படின்னு ஒரு அரசியல் கெயின் பண்றதுக்கான ஒரு பக்காவான ஒரு அரசியல் பிளான் தான் இதோ ஒழிய மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. அப்ப இந்த டங்ஸ்டன் என்பது கண்டிப்பா இந்தியாவுக்கு தேவை. இது நம்மளுடைய எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் வருது, அடுத்து சோலார் எனர்ஜி, ரெனியூவபிள் எனர்ஜி, அப்புறம் டிஃபென்ஸ், அப்புறம் இப்போ வந்து ஏவுகணைகள் ஏவுறோம் அப்படின்னா அதுக்குரிய மெட்டீரியல், ஏன்னா அதனுடைய ஹை ஸ்ட்ரென்த், ஹை டென்சிட்டி, ஹை டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் கேப்பபிலிட்டி இத்தனை இருப்பதனால இந்த மெட்டீரியல் தேவை, நம்மளோட வளர்ச்சிக்கு தேவைதான். ஆனால் எங்க இருக்கோ அங்க எடுக்கணும். ஒட்டுமொத்தமா சைனாவிலேயே 1.9 மில்லியன் மெட்ரிக் டன் தான் இருக்கு. பட் ராஜஸ்தான்ல மட்டும் 1.1 மில்லியன் மெட்ரிக் டன் இருக்கு. நீங்க அதை ரிசோர்ஸ் பண்ணாலே வேர்ல்டுல சைனாவை கம்பீட் பண்ண முடியும் இந்தியாவால. அதை விட்டு எதுக்கு தமிழ்நாட்டில் வந்து மேலூர்ல வந்து எடுக்கிறீங்க நீங்க? ஓகே, பேசலாம். திரு அபிசுல்லா, இங்க பாராட்டு விழா களத்தை முதலமைச்சர் பரப்புரை களமாக மாத்திட்டாரா அப்படிங்கிறது நாகராஜ் அவர்களுடைய குற்றச்சாட்டு. முன்னாடி ஒரு நாகராஜ் சாருடைய 3 பொய்களுக்கு நான் பதில் சொல்லணும். ஒன்னு, அவர் என்ன சொல்றாருன்னா, மாநில அரசு வந்து உரிமையை திரும்ப எங்க கிட்ட கொடுன்னு கேட்டுச்சு, அப்ப ஏலம் விடுறதுக்கு நாங்க தான் கேட்டோம் அப்படின்னு. ஏற்கனவே மாநில அரசு கிட்ட உரிமம் விடக்கூடிய உரிமை இருந்ததை ஒரு சட்டத்தை போட்டு நீங்க புடுங்குக்கிறீங்கல்ல, அதை புடுங்காதீங்க, மாநில அரசுடைய உரிமையை திரும்ப கொடுங்கன்னு கேட்கிறோம். அது எல்லா மாநில கட்சிகளும் ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கை. என்னுடைய உரிமை, ஒரு மாநில அரசுடைய உரிமையை குறைக்காதீங்கன்னு கேட்டதை எப்படி கொண்டு வந்து எதோட முடிச்சு போடுறாரு பாருங்க, ரொம்ப அநியாயம். இன்னொன்னு, அண்ணாமலை டங்ஸ்டன் வேண்டும் என்று கேட்டதற்கு நான் நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் ஆதாரத்தை கொடுத்தேன். அதே மாதிரி தமிழ்நாடு அரசு ஒப்புதலோடு பல தடவை போய் சொல்றாருல, அப்படி ஒப்புதல் கடிதம் ஏதாவது இருந்தா அவரை காட்ட சொல்லுங்க. அண்ணாமலை, நான் இப்ப அவர் வந்து பேசுற மாதிரி யூகத்தின் அடிப்படையில் நானும் பேசணும்னா, அந்த செந்தில் கிரானைட்ஸ் திண்டுக்கல்ல ரெய்டு பண்ணி பல்லாயிரம் கோடி சார், அமைதியா இருங்க சார், ஏங்க நாங்க ஒப்புதல் நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஒப்புதலுக்கான கடிதத்தை காட்டுங்க. அண்ணாமலை வேணும்னு கேட்டதுக்கு நான் கடிதத்தை காட்டிட்டேன். ஒப்புதல் கொடுத்ததற்கு கடிதத்தை காட்டணும், நீங்க வாங்கி கொடுக்கணும், அது உங்களுடைய பொறுப்பு. அடுத்தது, இப்ப அவர் பழைய சொன்னார்ல, ஏதோ ஒருத்தங்களுக்கு வரலன்றதுனால அவர் சொன்னதுனால நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். இப்ப சமீபத்துல இன்கம் டாக்ஸ் இடி ரைட்லாம் திண்டுக்கல்ல ஏதோ ஒரு கம்பெனில ரைடு பண்ணுச்சு. அது ஏதோ ஒரு மாநில கட்சியுடைய தலைவருடைய சொந்தக்காரங்கன்றாங்க. அந்த மாதிரி டங்ஸ்டன்லயும் ஏதாவது பண்ணி அந்த மாதிரி ஒரு கட்டிங் வாங்குறதுக்காக ஒன்றிய அரசு அப்ப அவரை நிறுத்த சொல்லுங்க. இந்த மாதிரி அடுத்தது இன்னொன்னு ஏதோ இவர் சொல்றார், ஒன்றிய அரசு வந்து பின்வாங்கிச்சு அப்படின்னு, பின்வாங்கிச்சுன்னு. ஏங்க, ஏதோ உங்களுடைய உரிமை என்பது ஆக்ஷன் கொடுக்கிறது மட்டும்தான். அதை நீங்க வாபஸ் வாங்கினதுக்கான காரணம் ஏதோ உங்களுடைய நல்ல நோக்கம் கிடையாது. அதுக்கு அடுத்த கட்டத்துல அந்த ரியலைசேஷன் ஆஃப் த டெண்டர், அந்த டெண்டரை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னா மாநில அரசுடைய ஒப்புதல் வேணும். அதை இல்லைன்னு நாங்க சொன்னதுனால நீங்க பின்வாங்கி இருக்கீங்க. உங்ககிட்ட அதிகாரம் இருந்து இப்ப எப்படி தெரியுமா, நீட்டுக்கு நீங்க ஒரு 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 இதை ஒப்பீடு கொண்டு வந்தீங்க பாருங்க, அது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. ஆனா இது முழுக்க மாநில லிஸ்ட்ல இருக்கு. மாநில அரசுடைய அதிகாரம். நாங்க விடாப்படியா நீங்க ஆக்ஷன் விட்டாலும் சரி, வில்லனாலும் சரி, ஒரு மிஷினை கூட நாங்க இங்க